இப்படி தாபப்பட்டுட்டே இருக்கும்பொழுது தோழிவன் அந்த சகியை பார்த்து ராதை எப்படியாவது கிருஷ்ணனை என்னோட சேர்த்து வை. ஒரு தாபம் வந்து குருநாதன்ட்ட பிரார்த்தனை பண்ணினா அந்த ஜீவன் பேர்ல கிருஷ்ணனுக்கு உடனே ஸ்மரணம் வரும். எனக்காரூடம் ஒன்று சொல்லடி. எல்லா பக்தாலும் கிருஷ்ண தரிசனம் வேணுங்கிறா. கிருஷ்ணனோ ராதையோட தரிசனத்தை கேட்க. இன்னைக்கு நம்மளை விட்டுவிட்டு தியாகம் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு ராசத்தில் மற்ற கோபிகைகளோடு இருக்கானேன்னு அன்னைக்கு தான் கண்ணனை அனுபவிச்சத்தை நினைச்சு பார்க்கிற. இப்படி தாபப்பட்டுட்டே இருக்கும்பொழுது தோழி வர அந்த சகியை பார்த்து ராதை சகிகே கேசி மதனும் எப்படியாவது அந்த கிருஷ்ணனை ரமய மய சக மதன மனோரத பாவிதயா சகிகே மதனோ எப்படியாவது கிருஷ்ணம் மயாசக ரமய எப்படியாவது கிருஷ்ணனை என்னோட சேர்த்து வை. கிருஷ்ணனை என்னோட சேர்த்து வை. அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லு. ஆரூடம் ஒன்று சொல்லடி. ஊத்துக்காடு வெங்கடகவி இந்த அஷ்டபதி தான் இப்படி பாடியிருக்காரு. எனக்காரூடம் ஒன்று சொல்லடி. அந்தரங்க சிந்தையுடன் வந்து உறவாடின நந்த முகுந்தல் எந்த நாளும் அகலாதிருக்க ஆரூடம் ஒன்று சொல்லடி. அந்தரங்க சிந்தையுடன் வந்து உறவா நந்த முகுந்தன் எந்த நாளும் அகலாதிருக்க ஆரூடம் ஒன்று சொல்லடி. அந்தரங்க சிந்தையுடன் வந்து உறவாடின நந்த முகுந்தன் எந்த நாளும் அகலாதிருக்க ஆரூடம் ஒன்று சொல்லடி. இதுபோல தோழியிட்ட பிரார்த்தனை பண்றா. இது 6வது அஷ்டபதி. எப்ப தோழியிட்ட இப்படி வேண்டினாலோ இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த தோழிங்கிற ஒரு பாத்திரம் குருவனுடைய ஸ்தானமா. கிருஷ்ணன் வேணும்னு ஒரு அழுக வந்து ஒரு தாபம் வந்து குருநாதன்ட்ட பிரார்த்தனை பண்ணினா அந்த ஜீவன் பேரில் கிருஷ்ணனுக்கு உடனே ஸ்மரணை வருமா. இந்த பக்தனை உடனே நினைப்பான் கிருஷ்ணன். என்னை எப்படியாவது சேர்த்து வைன்னு கேட்ட உடனே என்ன பண்ணினான் கிருஷ்ணன்னா, ராசத்தை பாதியில் நிறுத்தி விட்டானா. தத்யாஜ பிரஜசுந்தரீகி. ராதை இப்படி பிரார்த்தனை பண்றா அழுதுண்டே, கிருஷ்ணன் ராசத்தை நிறுத்தி விட்டான். அத்தனை கோபிகைகளையும் அனுப்பிச்சுட்டு யமுனக்கரையில் வந்து உட்கார்ந்துண்டு கிருஷ்ணன் அழுதுண்டே இருக்க. ஏன்னா ராதையை நினைச்சு ராதை அழறான்னு கிருஷ்ணன் அழறார். சபராததயா மயா பினவாரிதா அதிபயேன ஹரிஹரி ஹத்தாதரதயா. என்னை விட்டு பிரிஞ்சு அந்த ராதை என்ன பண்றாளோ, என்ன பேசுறாளோ, கிம் கரிஷ்யதி கிம் வதிஷ்யதி சாச்சிரம் விரகேன. எப்ப என்னுடைய ராதை என்கிட்ட இல்லையோ எனக்கு இந்த பூஷணங்கள்னால என்ன பிரயோஜனம், வஸ்திரத்தினால
என்ன பிரயோஜனமோ, ஐஸ்வர்யத்தினால என்ன பிரயோஜனம், நான் உயிரோடு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? கிம் தனேன ஜனேன கிம் மம ஜீவிதேன கிருஹேன ஹரிஹரி ஹதாதரதய. உடனே ராதேட்ட மன்னிப்பு கேட்கிறார். இனிமேல் உன்னை இது மாதிரி தாபப்படவே வைக்க மாட்டேன். க்ஷம்யதாம் அபரம் கதாபி தவேத்ரிசம் ந கரோமி. நான் என்னுடைய அபச்சாரத்தை நீ மன்னிச்சுக்கோ, இனிமே இது மாதிரி நான் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணணும் தெரியுமோ எனக்கு? தேகி சுந்தரி தரிசனம். எல்லாரும் வீக்ஷேகம் கதா கோபாலமூர்த்தின்னு பகவானுடைய தரிசனம் தானே வேணும்பா. கிருஷ்ண தரிசனம் எல்லா பக்தாலும் கிருஷ்ண தரிசனம் வேணுங்கிறா. கிருஷ்ணனோ ராதையோட தரிசனத்தை கேட்கிறான். தேகி சுந்தரி தரிசனம் மம மன்மதேன துனோமி ஹரி ஹரி. இப்படி 7வது அஷ்டபதியில் தாபப்படுறார் கிருஷ்ணன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.